சரி, ಕರ್ತನ ವಾರ್ತೆயை நம்ம சந்தோஷமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் போன ವಾರத்திலிருந்து என்றால், ನಾನು ನಿಮಗೆ ಹೋದ ವಾರದಿಂದ ನಾನು ಏನೇನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇನೆಂದರೆ, நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு கற்றுக்கொள்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. என்ன கற்றுக்கொள்கிறோம்? ಏನನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ? நாம சுவிசேஷத்தை நம்பி இருக்கிறோம், ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಂಬಿದ್ದೇವೆ. ஆனா ஒரு புது ஆளுக்கு எப்படி சொல்றதுன்னு நமக்கு தெரியல. ಆಗ ಒಬ್ಬ ಹೊಸ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೇಗೆ ಹೇಳಬೇಕೆಂಬುದು ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. நாம நம்புறோம், ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. நம்புறீங்களா இல்லையா? ನಂಬುತ್ತೇವೆ ಇಲ್ಲವೇ? சந்தேகம் இருக்குதா? ಸಂದೇಹವಿದೆಯಾ? இல்ல. ஆனா ஒருத்தருக்கு சொல்றது எப்படி சொல்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு புரியல. ಆದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೆ ಹೇಗೆ ಹೇಳುವುದು, ಎಲ್ಲಿಂದ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವುದು ಎಂದು ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. எடுத்த உடனே சொல்ல முடியாது, ಇತ್ತ ತಕ್ಷಣ ನಾವು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவங்க கேட்கறதுக்கு ரெடி ஆகணும், ಅವರು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. அதுக்கு நாம் என்ன செய்யறது? ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡುವುದು? நாம முதல்ல அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும். ನಾವು ಮೊದಲು ಅವರಿಗೆ ಸ್ನೇಹಿತರಾಗಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பதான் நாம சொல்றத என்னங்கன்னு கேட்பாங்க. ಆಗ ಅವರು ನಾವು ಹೇಳುವುದನ್ನು ಅವರು ಏನು ಎಂದು ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ. என்னங்க, ಏನ್ರಿ, என்ன விஷயங்க, ಏನು ವಿಷಯ ರೀ, என்ன திடீர்னு இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ದಿಢೀರಂತ ಈ ದಿನ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದೀರಿ, வாங்க கொஞ்சம் டீ சாப்பிடலாம் வாங்க, ಬನ್ನಿ ಸ್ವಲ್ಪ ಟೀ ಕುಡಿಯೋಣ. என்னடா திடீர்னு புதுசா வந்து டீ குடிக்கிறீங்களா கேட்குறாங்க, இட்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ಏನು ಹೊಸದಾಗಿ ಬಂದು ದಿಢೀರಂತ ಟೀ ಕುಡೀರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಇಡ್ಲಿ ತಿಂದಿರಂತ ಕೇಳ್ತಾರೆ. இல்லை எங்கள் வீட்டில் பர்த்டே இருக்குது வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ಇಲ್ಲ ನಮ್ಮ ಮನೇಲಿ ಬರ್ತ್ಡೇ ಇದೆ ಬನ್ನಿ ಅಂತ ಕೂಗು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. சரி வரங்க, ಸರಿ ಬರ್ತೀವಿ ರೀ. வந்ததுக்கப்புறம் ಬಂದ ನಂತರ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கிறேங்க. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳಬೇಕೆಂದಿದ್ದೇನೆ ರೀ. ரொம்ப நாளா சொல்லணும்னு ஆசை, ಬಹಳ ದಿನದಿಂದ ಹೇಳಬೇಕೆಂದು ಆಸೆ. ஆனா எப்படி சொல்றதுன்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். ಆದ್ರೆ ಹೇಗೆ ಹೇಳುವುದರಿಂದ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನು. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க. ಸರಿ ಪರವಾಗಿ ಹೇಳಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இல்ல நாளைக்கு சொல்றேன், ಇಲ್ಲ ನಾಳೆ ದಿನ ಹೇಳುತ್ತೇನೆ. அப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையான்னு நீங்க பாத்துக்கிட்டு, ಈ ವಿಧೇಯಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಆಸಕ್ತಿ ಇದೆಯಾ ಅಲ್ಲವೆಂದು ನೀವು ನೋಡಿಕೊಂಡು, ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல சகோதர ஸ்நேகத்தை நம்ம வளர்த்திக்கிட்டு, ನಾವು ಸ್ನೇಹವನ್ನು ಬೆಳೆಸಿ, ಒಳ್ಳೆಯ ಸಹೋದರ ಸ್ನೇಹವನ್ನು ಬೆಳೆಸಿ, ஒரு நாள் நல்ல ஒரு சந்தர்ப்பத்துல வந்து உட்கார்ந்து கேட்பாங்க பாருங்க, அப்ப சொல்லுங்க. ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಬಂದು ಕುಳಿತು ಕೇಳುವಂತ ಒಂದು ಆ ಸಂದರ್ಭವನ್ನು ನೋಡಿ ನೀವು ಅವರಿಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿ. சில பேர் ஒரே நாள்ல ரெடி ஆயிருவாங்க கேட்கறதுக்கு, ಕೆಲವರು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗುತ್ತಾರೆ. சில பேர் 20 வருஷம் எடுத்துக்குவாங்க, ಕೆಲವರು 20 ವರ್ಷ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ನಾನು ಆ ವಿಧವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡೆ. நீங்க எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டீங்க? ನೀವು ಎಷ್ಟು ವರ್ಷ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀರಿ? 4 வருஷம். 4 ವರ್ಷ. 4 வயசுலயே கத்துக்கிட்டீங்களா? 4 வயசுலயே கத்துக்கிட்டீங்களா? அதான் நானும் சொன்னேன், நான் பிறந்ததுலேருந்து கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்டு தான் இருக்குது. ஆனால் நான் வந்து 20 வயசுல தான் நான் காது கொடுத்தே கேட்டேன் நல்ல ಮುಳುಸಾ. ಅದು ನಾನು ಹುಟ್ಟಿದ ದಿನದಿಂದ ದೇವರ ಶಬ್ದ ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದ ನನಗೆ ದೇವರ ಸ್ವರ ಕೇಳ್ತಾ ಇತ್ತು, ಆದರೆ ನಾನು ರೆಸ್ಪಾಂಡ್ ಮಾಡಲಿಲ್ಲ. 20 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಕೊಟ್ಟು ಕೇಳಿಸ್ಕೊಂಡೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க எத்தனை வயசுல கேட்டீங்கன்னு கேட்குறேன். ನೀವೆಲ್ಲ ಎಷ್ಟು ವಯಸ್ಸಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. 25 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க. 13 வயசு. ஓகே, 46 வயசு. கை தட்டுங்க எல்லாரும். எல்லாத்துக்கும் வந்து ஒரே நேரத்தில் நம்ம இருதயத்தை திறக்கிறது இல்லை. ಎಲ್ಲರ ಹೃದಯ ಒಂದೇ ಸಾರಿ ನಮ್ಮ ಹೃದಯ ತೆರೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. மோசேக்கு 80 வருஷம் ஆயிடுச்சு. ಮೋಸೆಗೆ 80 ವರ್ಷವಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 80 வருஷம் வரைக்கும் அவன் வந்து கடவுளை முகமுகமாக சந்திக்கல, கேட்டதில்ல, இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கவே இல்லை. 80 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಆತನು ದೇವರನ್ನು ಮುಖಾಮುಖಿ ನೋಡಲಿಲ್ಲ, ಕೇಳಲಿಲ್ಲ, ಆತನನ್ನು ನೋಡಲೂ ಇಲ್ಲ. ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டுக்கிறேன், நான் மனசை கொடுக்க மாட்டேன்னு. சில பேர் சாகர வரைக்குமே இறுக்கமாக பிடிச்சிக்குவாங்க. ಕೆಲವರು ಸಾಯುವವರೆಗೂ ಅವರು ಗಟ್ಟಿಯಾಗಿ ತಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சிலுவையில் அடித்து தொங்கும் போது தான் அவங்களுக்கு கண்ணே திறக்குது. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಅವರು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟವರು ನೇತಾಡುವಾಗಲೂ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯುತ್ತವೆ. உயிர் போற நேரத்தில் நிறைய பேர் கதவை திறப்பாங்க, இருதயத்தின் கதவை திறப்பாங்க. ಜೀವ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಹೃದಯದ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. அப்பதான் அவங்களுக்கு உண்மையிலே புரியும். ಆಗ ಅವರಿಗೆ ನಿಜವಾಗಿ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ, ஒரு கடவுள் இருக்கிறாரா, ಒಂದು ದೇವರಿದ್ದಾನ, அவர் எப்படிப்பட்டவர், ಆತನು ಯಾವ ವಿಧವಾದವನು, அவர் நல்லவரா, ಆತನು ಒಳ್ಳೆಯವನೇ, அவர் ಉಂಟು பண்ணனவரா, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾತನೇ, அவர் என்னை மன்னிப்பாரா, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನಾ, அவர் எனக்கு உதவி செய்ய முடியுமா, ಆತನು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ, அப்படி ஒரு தேவன் யாராவது இருக்கிறாங்களான்னு தேடுவாங்க. ಅವಾಗ ಆ ವಿಧವಾದ ದೇವರು ಯಾರಾದರೂ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಹುಡುಕುತ್ತಾರೆ.
அவங்களுக்கு ஒரு தேவை, ஒரு கஷ்டம்னு வரும் பொழுதுதான், ಅವರಿಗೆ ಒಂದು ಕಷ್ಟವಿದೆ ಬರುವಾಗಲೇ கர்த்தரை அவர்கள் தேட ஆரம்பிப்பார்கள். ದೇವರನ್ನು ಹುಡುಕಲಿಕ್ಕೆ ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா ಆದರೆ எல்லாரும் சாகர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து நம்பலாம்னு நினைக்க கூடாது. ಎಲ್ಲರೂ ಸಾಯುವವರೆಗೂ ಕಾದು ನಾವು ನಂಬಬೇಕೆಂದು ಅಂದುಕೊಳ್ಳಬಾರದು. சாகர நேரத்துல கூட நம்பலாங்கிறது ஒரு கிருபை. ಸಾಯುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಂಬಬಹುದೆನ್ನುವುದು ಒಂದು ಕೃಪೆಯು. ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ಆದ್ರೆ ಅದುವರೆಗೂ ನಾವು ಕಾಯುತ್ತಾ ಇರಬಾರದು. ஏன்? ಏಕೆ? அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. சின்ன வயசுலேயே நான் இயேசு கிறிஸ்துவிலே வரணும், ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು. ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். ದೇವರ ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ನೀವು ತಡೆಯಬೇಡಿರಿ. ஏன் அப்படி சொல்றாரு? ಏಕ ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ? அவங்க வாழ்க்கை முழுசும் நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியலையா உங்களுக்கு? ಅವರ ಜೀವನ ಪರ್ಯಂತ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕೆಂದು ನೀವು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲವೇ? பல்லு விழுந்து கண்ணு போய் காது கேட்காம கை கால் உடைஞ்சதுக்கு அப்புறம் கிழவனானதுக்கு அப்புறம் ஆண்டவர் தெரிஞ்சுக்க நினைக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? ಅವರು ಹಳ್ಳಿ ಬಿದ್ದು ಹೋಗಿ ಕಣ್ಣು ಕಾಣದವರು ನಡೆಯಕ್ಕಾಗದೆ ಮೊಣಕಾಲು ನೋವುಗಳ ಬಂದ ನಂತರ ಅವರು ಮುದುಕರಾದ ಮೇಲೆ ಅವರು ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಮುಟ್ಟಾಳತನವಲ್ಲವೇ? தாத்தா தாத்தா பாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காருன்னா, தெரியலையாப்பா, காது ஒன்றும் கேட்கல, எனக்கு போக சொல்லு. ತಾತ அப்படி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இயேசு பத்தி கேட்டுக்கணும். ತಾತ ಒಬ್ಬ ಪಾಸ್ಟ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅವರು ಯಾರಪ್ಪ ಅವರು, ನನಗೆ ಕಣ್ಣು ಕಾಣ್ತಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳ್ತಿಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಕೇಳಿ ಅನ್ನುವಂತ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬರುವವರೆಗೂ ನಾವು ಇರಬಾರದು. ஐசியூல போயிட்டு காதுக்குள்ள ஒண்ணு மூக்குக்குள்ள ஒண்ணு வாய்க்குள்ள ஒண்ணு விட்டு அப்படி கிடக்கிறவனு போய் சுவிசேஷம் எப்படி சொல்றது? ಐಸಿಯುಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಹೋಗಿ ಬಾಯಲ್ಲಿ ಪೈಪ್ ಹಾಕಿ ಮುಗಲ್ಲಿ ಪೈಪ್ ಹಾಕಿರುವವರಿಗೆ ನಾವು ಹೇಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೋಗಿ ಸಾರುವುದು? சின்ன வயசுல நல்லா ஓடி ஆடி விளையாடுகிற வயசுல இருக்கும் போதே, ಅವರು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಓಡಾಡಿಕೊಂಡು ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿಯೇ, வாலிபனா இருக்கும் பொழுதே, ಯವನಸ್ಥನಾಗಿರುವಾಗಲೇ தேவனை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளு, கற்றுக்கொள்ளு, தெரிஞ்சுக்கோ. ದೇವರನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಕಲಿತುಕೊಂಡು ನೀನು ತಿಳಿದುಕೋ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா இருக்குது, ಚೆನ್ನಾಗಿದೆ, ஸ்ட்ரெಂத் இருக்குது, ಬಲವಿದೆ, கண்ணு நல்லா தெரியுது, ಕಣ್ಣುಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುತ್ತಿದೆ, காது நல்லா கேக்குது, ಕಿವಿ ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳುತ್ತಿದೆ, கை நல்லா வேலை செய்யுது, ಕೈಯು ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ, வாய் நல்லா பேசுது. ಬಾಯಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. அப்ப அதை வச்சு என்ன பண்ணலாம்? ಹಾಗಾದ್ರೆ ಅದನ್ನಿಟ್ಟು ಏನು ಮಾಡುವುದು? பிசாசு சொல்றான், ஏன் கூட விளையாண்டு நாசமா போ. ಸೈತಾನ್ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಆಟವಾಡಿ ನೀನು ನಾಶವಾಗಿ ಹೋಗು. உலகத்தினுடைய அசுத்தத்துல பூந்து விளையாண்டு நாசமாய் போ என்று சொல்லுகிறான். ಈ ಲೋಕದ ಅಸುತ್ತದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಆಟಾಡಿ ನೀನು ನಾಶವಾಗಿ ಹೋಗು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. நம்ம விட்டுறலாமா? ನಾವು ಬಿಡೋಣವೇ? நம்ம ஆத்துமாவை, ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು, நம்ம குடும்பத்தை, ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು, நம்முடைய பிள்ளைகளை, ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು போப்பா சந்தோஷமா இருப்பான்னு விட்டுறலாமா? ಹೋಗ್ಯಪ್ಪ ಸಂತೋಷವಾಗಿರಿಂದ ನಾವು ಬಿಡೋಣವೇ? விடக்கூடாது. ಬಿಡಬಾರದು. ஏன்? ಏಕೆ? இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ಈ ದಿನ ನಾವು ಜೀವದಿಂದಿದ್ದೇವೆ. ஒவ்வொருத்தரும் 100 வயசு தான் சாவாங்கன்னு சொல்ல முடியுமா? ಪ್ರತಿಯೊಬ್ಬರು 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಸಾಯ್ತಾರೆ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತಾ? ಇಲ್ಲ. நாளைக்குங்கிறது நமக்கு தெரியுமா? ನಾಳೆ ಅನ್ನೋದು ನಮಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? நம்ம கையில இருக்குதா? ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? இன்னைக்கு ಈ ದಿನ இருக்குது, ಇದೆ. இங்க வந்திருக்கிறோமா இல்லையா? ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ ಇಲ್ಲವೇ? அப்ப இன்னைக்கு டைம் இருக்குது இல்ல? ಆದ್ರೆ ಈ ದಿನ ಸಮಯವಿದೆ ಅಲ್ಲವೇ? நாளைக்கு வந்து நான் கேட்டுக்கிறேன், ரொம்ப போர் அடிக்குது, போதும் போதும், அப்படி சில பேர் போறாங்க. ಸರಿ, ನಾಳೆ ಬಂದು ಕೇಳುತ್ತೇನೆ, ಬಹಳ ಬೋರ್ ಆಗುತ್ತದೆ, ಹೋಗಿ ಹೋಗಿ ಎಂದು ಕೆಲವರು ಹೇಳುವವರು ಇದ್ದಾರೆ. ஆனா நாளைக்குங்கிறது திரும்பி நம்ம கைக்கு வருமானு தெரியாது. ಆದ್ರೆ ನಾಳೆ ಅನ್ನೋದು ತಿರುಗಿ ನಮ್ಮ ಕೈಗೆ ಬರುತ್ತದಿಲ್ವ ನಮಗೆ ತಿಳಿಯದು. இன்றைக்கு அப்படின்னு இருக்கிறது நம்ம கையில் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಈ ದಿನ ಎನ್ನುವುದು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த நாளிலேயே, ಈ ದಿನದಲ್ಲಿಯೇ, நான் வாலிபனா இருக்கும் போதே, ನಾವು ಯವನಸ್ಥನಾಗಿರುವಾಗಲೇ, சிறு பிள்ளையா இருக்கும் போதே, ಹುಡುಗರಾಗಿರುವಾಗಲೇ நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ಆಗ நான் நன்றாக வளருவேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತೇನೆ, நன்றாக நான் வாழுவேன், ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳುತ್ತೇನೆ, படிப்பேன், ಓದುತ್ತೇನೆ, வேலைக்கு போவேன், ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, கல்யாணம் பண்ணுவேன், ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ.
கணவனாக மனைவியாக மாறுவோம், ಗಂಡನಾಗಿ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೇವೆ, நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்துவோம், ಚೆನ್ನಾಗಿ ಕುಟುಂಬ ಜೀವನವನ್ನು ನಡೆಸುತ್ತೇವೆ. இந்த நாட்டுக்கும் இந்த தேசத்துக்கும் இந்த ஊருக்கும் இந்த சபைக்கும் நான் ஒரு நல்ல சாட்சியாಗಿ வாழ்வேன். ಈ ಊರಿಗೂ ಈ ದೇಶಕ್ಕೂ ಈ ಮನೆ ಈ ಸಭೆಗೂ ನಾನು ಒಳ್ಳೆಯ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಪ್ರಜೆಯಾಗಿ ನಾನು ಬಾಳುತ್ತೇನೆ. என்னால மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು. நான் ஒரு ஆலமரத்தை போல நிழல் கொடுப்பேன். ನಾನು ಆಲದ ಮರದಂತ ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ನೆರಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இல்ல, சின்ன குழந்தை மாதிரியே இருக்காங்க. 40 வயசானாலும் சரி ஒன்னும் தெரியாது. ಈ ದಿನ ಅನೇಕರು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಂತ ಇದ್ದಾರೆ, 10 ವರ್ಷ ಆದ್ರೂ ನನಗೆ ಏನು ತಿಳಿಯದು. 40 வயசு ஆனாலும் ஒன்னும் தெரியாது. 40 ವರ್ಷವಾದ್ರೂ ಏನು ತಿಳಿಯದು. அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். ಆ ವಿಧವಾಗಿ ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ. இருக்காங்களா இல்லையா? ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲವೇ? ஒன்னும் தெரிஞ்சுக்கிறது, ಏನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. ಸ್ವಂತ ಬುದ್ಧಿ ಹೇಳಿದರೂ ಬುದ್ಧಿ ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஏன் என்றால் அவங்க கற்றுக்கொள்ளவே இல்லை. ಏಕೆಂದ್ರೆ ಅವರು ಕಲಿತುಕೊಳ್ಳಲೇ ಇಲ್ಲ. இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப குழந்தையா இருக்கும்போது பயங்கர ஞானமா பிறக்குது. ಈ ದಿನದಲ್ಲಿರುವಂತಹ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಬಹಳ ಜ್ಞಾನವುಳ್ಳವರಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. அப்பா அம்மாவுக்கு அவங்க டாட்டா சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. ತಂದೆ ತಾಯಿಗೆ ಅವರ ಟಾಟೆಯಲ್ಲಿ ಅವರ ಕೆಲಸವನ್ನು ಅವರೇ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்படின்னா உலக வாழ்க்கைக்கு பாவம் செய்யறதுக்கு அவ்வளவு விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க, ಹಾಗಾದರೆ ಲೋಕ ಜೀವನಕ್ಕೆ ಪಾಪ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಷ್ಟು ವಿವರಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರೆ கர்த்தரை அறிவதற்கு ஏன் பின்னாடி போறாங்க? ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವರು ಹಿಂದೆ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அது சரியா? ಅದು ಸರಿನೇ? அது சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? கர்த்தரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வர மாட்டேங்கிறாங்களே, ஏன்? ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರುತ್ತಿಲ್ಲ, ಏಕೆ? அதுக்கு நேரமே இல்ல, ಅದಕ್ಕೆ ಸಮಯವೇ ಇಲ್ಲ. ரொம்ப டைம் பார்க்கறாங்க, ಸಮಯವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. எதுக்கு? ಏತಕ್ಕಾಗಿ? கர்த்தரை பற்றி சொல்றதுக்கு, கேட்கறதுக்கு, படிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு நேரம் பார்க்கறாங்க. ಕರ್ತನನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವುದಕ್ಕೆ, ಕೇಳುವುದಕ್ಕೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ ಅವರಿಗೆ. ஆனா நாள் பூரா வேஸ்ட் பண்ணுவாங்க. ಅದು ಒಂದು ದಿನವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ವ್ಯರ್ಥ ಮಾಡುತ್ತಾರೆ. எவ்வளவு முட்டாளா இருக்காங்க இல்லையா? ಎಷ್ಟು ಮುಟ್ಟಾರಾಗಿದ್ದಾರಲ್ಲವೇ? அப்பா லைட்டு அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது அப்படியே அப்படியே கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. சுவிசேஷத்தை நாம சொல்றதுக்கு நாம ரெடியா இல்லைன்னா கேட்கறதுக்கு யாருங்க ரெடியா இருப்பா? ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗದೆ ಹೋದರೆ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಯಾರು ಸಿದ್ಧರಾಗಿ ಬರುತ್ತಾರೆ? வெளியே இருக்கவங்களுக்கெல்லாம் அப்புறம் சொல்லலாம், முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். ಆಚರಣೆಯವ್ರಿಗೆ ಆಚರಣೆ ನಾವು ಅನಂತರ ಹೇಳೋಣ, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಾಗ ನಾವು ಮೊದಲು ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் என் மனைவிக்கு சொல்லணும், ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಹೇಳಬೇಕು. அதுக்கு முன்னாடி நான் முதல்ல கத்துக்கணும். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಮೊದಲು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அப்பா அம்மா முதல்ல கத்துக்கிறதுக்கு கத்துக்கணும். ತಂದೆ ತಾಯಿ ಆದವರು ಮೊದಲು ಕಲಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅವರು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அப்பதான் பிள்ளைங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு பாரம் ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கு வரும். ಆಗ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕು ಎನ್ನುವಂತ ಒಂದು ಭಾರವು ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಬರುತ್ತದೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. தாய்க்கு வரும், ತಾಯಿಗೆ ಬರುತ್ತದೆ, தந்தைக்கு வரும், ತಂದೆಗೂ ಬರುತ್ತದೆ. இல்லனா ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ பிள்ளைங்களுக்கு வரவே வராது. ಮಕ್ಕಳಿಗೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. அப்புறம் எப்படி குடும்பம் நல்லா இருக்கும்? ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ ಕುಟುಂಬವು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ? ஆடு மாடுங்களே மாதிரி தின்னுட்டு தின்னுட்டு புழக்கப்பட்டு போக வேண்டியதான். ನಾವು ಆಡು ಕುರಿಗಳ ದನಗಳಿಂದ ನಾವು ತಿಂದು ತಿಂದು ತೊಪ್ಪೆ ಹಾಕಿ ನಾವು ಇರಬೇಕಷ್ಟೇ. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ಏನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. அப்படி நம்ம இருக்க கூடாது. ಆ ವಿಧವಾಗಿ ನಾವು ಇರಬಾರದು. சுவிசேஷத்தை சொல்றது எப்படி? ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದು ಹೇಗೆ? நம்ம கற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕೇ ಬೇಡವೇ? ಬೇಕೇ ಬೇಡವಾ? ಬೇಕಾ ಬೇಡವೇ? ಬೇಕು. இன்னைக்கு படிக்கலாமா, அடுத்த வாரம் படிக்கலாமா? ಈ ದಿನ ಹೋದನವೇ, ನಂತರ ವಾರದಲ್ಲಿ ಹೋದನವೇ? ஈகலை ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் எடுத்த உடனே இயேசு சிலுவைன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ಎತ್ತ ತಕ್ಷಣ ಯೇಸು ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ தேவன் யாருன்னு பைபிள் எப்படி சொல்லுதோ அப்படியே நம்ம சொல்லுவோம். ದೇವರು ಯಾರೆಂದು ಬೈಬಲ್ ಹೇಗೆ ಹೇಳುತ್ತದೆ ಹಾಗೆಯೇ ನಾವು ಹೇಳೋಣ. அதுதான் முதல்ல அவர் சிருஷ்டிகர்த்தர், ಆದ್ದರಿಂದ ಆತನು ಮೊದಲು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು, இரண்டாவது ஒரு அன்புள்ளவர், ಎರಡನೇದು ಆತನು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು, அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, ಆತನು ಎಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ, உங்களை நேசிக்கிறாரு, என்னை நேசிக்கிறாரு, ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. மூணாவது ಮೂರನೆಯದು நம்மள மாதிரி அவர்கிட்ட அசுத்தமே கிடையாது, ನಮ್ಮಂತ ಆತನಲ್ಲಿ ಅಸುತ್ತವೇ ಇಲ್ಲ, அவர் பரிசுத்த, ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. நாலாவது ನಾಲ್ಕನೆಯದು நம்மள மாதிரி அவர் நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு அப்படின்னு மாறிட்டு போறவர் இல்ல, ನಮ್ಮಂತೆ ನಿನ್ನೆ ಒಂದು ತರ ಇವತ್ತೊಂದು ತರ ನಾಳೆ ಒಂದು ತರ ಆತನು ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ, அவர் நிரந்தரமாயிருக்கிறார், ಆತನು ನಿರಂತರವಾಗಿರುವ அவர் ಮಾರುವುದೇ ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ. இதை நம்ம சொல்லிட்டோம். ಇದನ್ನು ನಾವು ಹೇಳಿಬಿಟ್ಟೆವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அப்புறம் மீதி சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ಆಗ ನಂತರ ಹೇಳಿ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಮುಂದಕ್ಕೆ ಕೇಳುತ್ತಾರೆ.
நாளைக்கு வந்து சொல்றேன். ನಾಳೆ ಬಂದು ನಿಮ್ಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. நீங்க என்ன செய்யணும்? ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? பொறுமையா பிரேயர் பண்ணணும். ತಾಳ್ಮೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அவங்களுக்காக சொல்லி ஜெபிக்கணும். ಅವರಿಗಾಗಿ ಹೇಳಿ ಅವರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நல்லவங்களுக்கா பார்த்து சுவிசேஷத்தை சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். ಒಳ್ಳೆಯವರನ್ನೇ ನೋಡಿ ನೀವು ಸ್ವಾರ್ಥ ಹೇಳಬೇಕು ಅಂತ ನಾನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஏன்னா நல்லவங்க யாருமே இல்ல. ಏಕೆಂದ್ರೆ ಒಳ್ಳೆಯವರು ಯಾರೂನೇ ಇಲ್ಲ. யாரும் ಒಳ್ಳೆಯವರು ಇಲ್ಲ. ಯಾರು ಒಳ್ಳೆಯವರಲ್ಲ, ಇಲ್ಲ. யாரும் ಒಳ್ಳೆಯವರು ಇಲ್ಲ. அப்படின்னா ಹಾಗಂದರೆ ಎಲ್ಲರೂ பொய்காரன் தான், ಸುಳ್ಳರೇ, கெட்டவங்க தான், ಕೆಟ್ಟವರೇ. சில பேருடைய தப்பு வெளியில தெரிஞ்சிருது, சில பேருடைய தப்புகள் தெரியறது இல்ல. ಕೆಲವರ ತಪ್ಪು ಆಚೆ ತಿಳಿಯುತ್ತದೆ, ಕೆಲವರ ತಪ್ಪು ತಿಳಿಯುವುದೇ ಇಲ್ಲ. சில பேர் அதிகமா தப்பு செஞ்சு மாட்டிக்கிறாங்க, சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா தப்பு உள்ள இருக்குது ஆனா வெளியில காட்டாம தப்பிச்சுக்கிறாங்க. ಕೆಲವರು ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿ ಅವರು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಕೆಲವರು ಒಳಗಡೆ ಬೇಕಾದಷ್ಟು ಇರುತ್ತದೆ, ಬಹಳ ನ್ಯಾಕಾಗಿ ಅದನ್ನು ಸಮಾಲಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. யாருக்கும் அதை காட்டுறதில்ல, ಯಾರಿಗೂ ಅದನ್ನು ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. உள்ளுக்குள்ள பயங்கர விஷம் இருக்கும், ಅದರ ಒಳಗೆ ಭಯಂಕರವಾದ ವಿಷವಿರುತ್ತದೆ, கசப்பு தன்மை இருக்கும், ಕೀಟತನವಿರುತ್ತದೆ, பயங்கரமான மிருகங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது, ಭಯಂಕರದ ಮೃಗಗಳು ಒಳಗೆ ಇರುತ್ತವೆ. தேவனால ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க. ದೇವರಿಂದ ಅಂಗೀಕರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದಂತ ವಿಷಯಗಳನ್ನು ಅವರು ಒಳಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. உண்மையா இல்லையா? ನಿಜನೇ ಇಲ್ಲವೇ? அத்தனை பேருக்குள்ள என்ன இருக்குது? ಅಷ್ಟು ಜನರಲ್ಲೂ ಏನಿದೆ? ಅಷ್ಟು ಜನರಲ್ಲಿ ಏನಿದೆ? ಕತ್ತಲೆ ಇದೆ, ಕತ್ತಲೆ, ಪಾಪ இருக்குது, ಪಾಪವಿದೆ. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ಹಾಗಾದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ನಾವು ಏನು ಹೇಳಬೇಕು? தேவனை குறித்து சொல்லணும், ದೇವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕು. Praise the Lord. Praise the Lord. இப்ப நம்ம அஞ்சாவது விஷயத்துக்கு போவோம். 5ನೇ ವಿಷಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗೋಣ. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದವನಾಗಿದ್ದಾನೆಂದರೆ அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். ಆತನು ಸರ್ವ ಜ್ಞಾನಿಯಾಗಿದ್ದಾನೆ. தேவன் எப்படி இருக்கிறாரு? ದೇವರು ಹೇಗಿದ್ದಾನೆ? நோட்ஸ் எழுதிக்கிங்க. ನೋಟ್ಸ್ ಅನ್ನು ಬರೆದುಕೊಳ್ಳಿ. நான் சொன்னாலும் எழுதிக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறமா மறந்துடுவீங்க, அப்புறமா என்னமோ சொன்னாரு பிரதர் ஒண்ணுமே புரியல பிரதர்னு சொல்லக்கூடாது. நீங்க ನಾನು ಹೇಳಿದ್ರು ಬರೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಆಮೇಲೆ ಮರೆತು ಹೋಗಿತ್ತಾರ. ಬ್ರದರ್ ನೀವು ಏನು ಹೇಳಿದ್ರು ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಿ. தேவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ದೇವರಿಗೆ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳು ಗೊತ್ತುಂಟು. அவர் யாரு? ಆತನು ಯಾರು? எல்லாம் அறிந்தவர், ಎಲ್ಲವನ್ನು ಅರಿತಾತನು, சர்வ ஞானி, ಸರ್ವಜ್ಞಾನಿಯು. is omniscient God. God is omniscient. தேவன் என்கிறவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். ದೇವರೆನ್ನುವ ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಅರಿತವನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்கு தெரியாத ஒரு ரகசியமும் கிடையாது, ಆತನಿಗೆ ತಿಳಿದೇ ಇರುವಂತ ಒಂದು ರಹಸ್ಯವೂ ಇಲ್ಲ, அவருக்கு புரியாத ஒரு விஷயமும் கிடையாது, ಆತನಿಗೆ ಅರ್ಥವಾಗದ ಒಂದು ವಿಷಯಗಳು ಇಲ್ಲ. எல்லாம் அறிந்தவர். ಎಲ್ಲವನ್ನು ಅರಿತಾತನು. அதுக்கு தான் என்ன சொல்றோம்? ಅದಕ್ಕಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ? அதுக்கு என்ன வார்த்தை சொல்றோம்? ಅದಕ್ಕಾಗಿ ಏನು ಪದವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ? ಸರ್ವಜ್ಞಾನಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸರ್ವத்தையும் அறிந்தவர், ಸರ್ವವನ್ನು ಅರಿತಾತನು. ಸಂಗೀತ ಪುಸ್ತகம் ಕೀರ್ತನೆ 147 147 வசனம் 4 ವಾಕ್ಯ 4. 147 ವಾಕ್ಯ 4. ಇಂಗ್ಲಿಷ್, ಕನ್ನಡ, ತಮಿಳ್. ಆತನು ನಕ್ಷತ್ರಗಳ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡಿ, ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ನಕ್ಷತ್ರಗಳ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ಲೆಕ್ಕ ಮಾಡಿ ಪ್ರತಿಯೊಂದಕ್ಕೆ ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಪ್ರತಿಯೊಂದಕ್ಕೆ ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவர் என்ன பண்றாரு? பேர் வச்சு அழைக்கிறார். He determines the number of the stars. He determines the numbers of the stars. He gives to all of them. He gives to all the stars their names. Their own names. ஐயோ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன சொல்றார் ஆண்டவர்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? யாராவது மேல வானத்தை பார்த்திருக்கீங்களா? ಯಾರಾದರೂ ಆಕಾಶವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? ಮೇಲಕ್ಕೆ எப்ப பாத்தீங்க? ಯಾವಾಗ ನೋಡಿದ್ದೀರಾ? ದಸರಾ ಟೈಮ್ல, ದಸರಾ ಟೈಮ್ ஏதாவது பட்டாசு அடிக்கிறாங்களான்னு பாப்பீங்களா? ಪಟಾಸು ಹಾರಿಸುತ್ತಿದ್ದರಿಂದ ನೋಡುತ್ತೀರಾ? பார்க்கலாம், தப்பில்லை, ನೋಡುವುದು ತಪ್ಪಲ್ಲ. நானும் அது பார்ப்பேன். ನಾನಾದರೆ ನೋಡುತ್ತೇನೆ. அமெரிக்கா போயிருக்கும் போது, ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾಗ அங்க ஒரு இடம் நயாகரா ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு போனோம். ನಯಾಗರ ಫಾಲ್ಸ್ ಅನ್ನುವಂಥ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋದೆವು. பெரிய நயாகரான்னு ஒரு பெரிய நதி மலையிலிருந்து கீழே பயங்கரமான ஆழத்துல
அப்படியே கொட்டுது, ஒரு ஆறே ஊத்துது அப்படியே. ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ನದಿಯು ನಯಗ್ರ ಒಂದು ಸ್ಥಳದ ನದಿಯಲ್ಲಿ ಅದು ಮೇಲಿಂದ ಹಾಗೆ ಸುರಿಯುತ್ತಿದೆ. மலை மேல இருந்து பள்ளத்துல உழுது, ಬೆಟ್ಟ ಮೇಲಿಂದ ಅದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಿದೆ. அது அந்த வேடிக்கை பார்க்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க. ಅದನ್ನು ತಮಾಷೆ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಸಾವಿರಾರು ಜನರು ಬರುತ್ತಾರೆ. ஒரு ஆறே உழுவுது கீழே அப்படியே, ಒಂದು ನದಿಯ ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತಿದೆ. ಹಾಗೆ அது விழும் பொழுது ಅದು ಬೀಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அதுல இருந்து வரக்கூடிய நீர் துளிகள் அப்படியே மேகத்தை போல அப்படியே எழும்பும். ಅದರಿಂದ ಬರುವಂತಹ ನೀರಿನ ಹನಿಗಳೆಲ್ಲವೂ ಮೇಘದಂತೆ ಹಾಗೆ ಮೇಲಕ್ಕೆ ಬರುವವು. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ಅದನ್ನು ನೋಡಿದಾಗ ಅಷ್ಟು ರಮ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அது மட்டும் இல்ல, அது சத்தம் போட்டுட்டு விழும் கீழே. ಅದು ಮಾತ್ರ ಅದು ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಹಾಗೆ ಕೆಳಗೆ ಧುಮುಕುತ್ತದೆ. ಈ ವಿಧವಾಗಿ அப்படியே பயங்கரமான சத்தம், ಈ ವಿಧ ಭಯಂಕರವಾದೊಂದು ಶಬ್ದವು. அந்த சத்தம், அதனுடைய காட்சி, அதோட கூட சேர்ந்து நைட்ல அதுக்கு லைட் அடிப்பாங்க, எல்லா பக்கமும் லைட் போடுவாங்க. ಆ ಒಂದು ಶಬ್ದವು ಆ ಒಂದು ದೃಶ್ಯವು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಅವರು ಲೈಟ್ಗಳನ್ನು ಅರೇಂಜ್ ಮಾಡಿರುತ್ತಾರೆ அந்த ದೂರದಿಂದ. லைட் வெளிச்சத்துல அது புகை மாதிரி அந்த நீர் துளிகள் அப்படியே மேல அப்படியே ಆ எழும்பும். ನೈಟಿನ ಒಂದು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಲೈಟ್ಗಳ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಹಾಗೆ ಅದು ಹೊಗೆಯಂತೆ ಅದು ಹನಿ ಹನಿಯಾಗಿ ಮೇಲಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. அமெரிக்க தேசத்துல ஒரு நாளை விசேஷமான ஒரு நாளாக கொண்டாடுவாங்க. ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ವಿಶೇಷವಾದ ದಿನವಾಗಿ ಅವರು ಆಚರಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த நாள் எந்த நாள்னு சொன்னா, ಆ ಒಂದು ದಿನ ಯಾವುದೆಂದರೆ என்ன நாளுமா அது? என்னமா சொன்னாங்க? தேங்க்ஸ் கிவிங் டே. இது இண்டிபெண்டன்ஸ் டேவா, ரிப்பப்ளிக் டேவா? அமெரிக்க தேசத்தினுடைய சுதந்திர நாள், ಅಮೆರಿಕ ದೇಶದ ಸ್ವತಂತ್ರ ದಿನವು. அந்த நாளில் ಆ ದಿನದಲ್ಲಿ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ಅವರೇನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದರೆ அந்த சுத்தி இருக்கக்கூடிய மலைகளுக்கு பக்கத்துல அவங்க வான வேடிக்கைகளை அடிப்பாங்க. ಆ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವಂತಹ ಬೆಟ್ಟಗಳ ಬುಡದಲ್ಲಿ ಅವರು ತಪ್ಪಲಲ್ಲಿ ಆ ಒಂದು ಆಕಾಶಕ್ಕೆ ಪಟಾಕಿಗಳನ್ನು ಸಿಡಿಸುತ್ತಾರೆ. அந்த பட்டாக்கிய பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப ரம்மியமா இருக்குது, ನೋಡುವಾಗಲೇ ಬಹಳ ಅದು ರಮ್ಯವಾಗಿದೆ, ಮುಂಚಿತವಾಗಿ. மேல பாத்தீங்கன்னா அப்படி நட்சத்திரங்களை கொட்டுறது மாதிரி அங்க வான வேடிக்கைகள் காட்டுவாங்க. ಮೇಲೆ ನೋಡಿದರೆ ಒಂದು ಪಟಾಕಿಗಳು ಸಿಡಿದಾಗ ನಕ್ಷತ್ರಗಳು ಕೆಳಗೆ ಬೀಳುವಂತೆ ಕಾಣುತ್ತದೆ. அதை எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க, வீடியೋ எடுப்பாங்க. ಅದೆಲ್ಲವನ್ನು ಫೋಟೋ ತೆಗೆಯುತ್ತಾರೆ, ವಿಡಿಯೋ ತೆಗೆಯುತ್ತಾರೆ. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இடம் ஃபுல்லா வெளிச்சமா மாறிடும். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಹಾಗೆ ಆ ಒಂದು ಸ್ಥಳವೆಲ್ಲವೂ ಬೆಳಕಿನಿಂದ ತುಂಬಿರುತ್ತದೆ. ஆனா அது என்னது? வெறும் பட்டாசு. ಆದ್ರೆ ಅದು ಬರೀ ಪಟಾಸುಗಳು, பட்டாக்கிಗಳು. அந்த பட்டாக்கி என்ன ஆகுது? ಆ ಪಟಾಕಿಗಳು ಏನಾಗುತ್ತವೆ? கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாம் கரித்தூளா வந்துருக்கு. ಎಲ್ಲವೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯಕ್ಕೆ ಅದು ಎಲ್ಲ ಇದ್ದಲಾಗೆ ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತದೆ. அந்த பட்டாக்கில என்ன காட்டுறாங்க? ಆ ಪಟಾಕಿಗಳು ಏನನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ? நட்சத்திரங்களை போல ஒரு போலியா, ஒரு டூப்ளிகேட்டா ஒரு லைட்டை காட்டுறாங்க. ಆ ನಕ್ಷತ್ರಗಳಂತ ಒಂದು ಸುಳ್ಳಾದ ಒಂದು ಲೈಟ್ ಅನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஆனா நிஜமான பட்டாக்கி மேல ஆண்டு வச்சுக்காத, ನಿಜವಾದ ಒಂದು ಪಟಾಕಿಯನ್ನು ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது எரிஞ்சிட்டே இருக்குது, ಅದು ಉರಿಯುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. லென்ஸ்ல நீங்க பார்க்கணும், அத ಲೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅದನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. அப்பா அவ்வளவு அருமையா இருக்குது, ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ. Praise the Lord. Praise the Lord. ஒரு நட்சத்திரமும் நம்ம சூரியனை விட பெருசு. ಒಂದೊಂದು ನಕ್ಷತ್ರ ನಮ್ಮ ಸೂರ್ಯನ ನೋಡಿ ಅದಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡದು, அதை விட பிரகாசம். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಪ್ರಕಾಶವು. பூமியில இருக்க நமக்கு வரக்கூடிய சூரியன் இருக்குது, அது கூட ஒரு நட்சத்திரம் தான், சின்ன நட்சத்திரம். ಭೂಮಿಗೆ ಬರುವಂತ ಸೂರ್ಯನ ಪ್ರಕಾಶ ಕೂಡ ಅದು ಕೂಡ ಒಂದು ನಕ್ಷತ್ರ. பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரு சூரியன் இருக்குது இல்லவா? ಭೂಮಿಗೆ ಕಾಣುವಂತ ಒಂದು ಸೂರ್ಯನ ಇದಲ್ಲವೇ? நமக்கு ஒரு சூரியன் இருக்குது இல்லையா? ನಮಗೆ ಒಬ್ಬ ಸೂರ್ಯನ ಇದನ್ನಲ್ಲವೇ? அந்த சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான். ಆ ಸೂರ್ಯನ ಕೂಡ ಒಂದು ನಕ್ಷತ್ರವೇ. அது பக்கத்துல இருக்கிறதுனால, ಅದು ನಮಗೆ ಬಹಳ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ அதை நம்ம சூரியன் சொல்றோம். ಅದನ್ನು ನಾವು ಸೂರ್ಯನ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. இதே சூரியன் தூரத்துக்கு போயிடுச்சுன்னா, ಇದೇ ಸೂರ್ಯನು ದೂರಕ್ಕೆ ಹೋದರೆ அதுக்கு என்ன பேரு? ಅದಕ್ಕೇನು ಹೆಸರು? நட்சத்திரம். ನಕ್ಷತ್ರವು. எல்லாம் சொல்றாங்க, ಎಲ್ಲರೂ விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ವಿಜ್ಞಾನಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ, உலகத்துல எண்ணவே முடியாத அளவிற்கு நட்சத்திரங்கள் இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಆಗದಂತ ನಕ್ಷತ್ರಗಳು ಉಂಟು. அந்த நட்சத்திரங்கள்ல சின்ன நட்சத்திரம் பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் தான் நமக்கு இருக்கக்கூடிய சூரியன். ಆ ನಕ್ಷತ್ರಗಳಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ನಕ್ಷತ್ರವು ನಮಗೆ ಹತ್ತಿರದಲ್ಲಿರುವಂತಹ ನಕ್ಷತ್ರವೇ ನಾವು ಕಾಣುವಂತ ಸೂರ್ಯನು. இந்த சின்ன நட்சத்திரத்தை தான் நாம சூரியன் சொல்றோம். ಈ ಚಿಕ್ಕ ನಕ್ಷತ್ರವನ್ನು ನಾವು ಸೂರ್ಯನ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. இந்த மாதிரி நட்சத்திரங்களை, ಈ ವಿಧವಾದ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು தேவன் வான வெளியில பரப்பி வச்சிருக்கிறாரு. ಆಕಾಶದಲ್ಲಿ ಆತನು ಹರಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அது யாராவது மேல பார்த்து எண்ணி இருக்கீங்களா? ಮೇಲೆ ನೋಡಿ ನೀವು ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ನೋಡಿದ್ದೀರಾ? இல்லையா? சின்ன வயசுல இல்ல, சாத்தியமா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ದಾನೆ ಅಂತ ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. இல்லையா?
நான் சின்ன வயசுல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ನಾನು ಪ್ರಯತ್ನಿಸಿದ್ದೇನೆ. நான் ட்ரை பண்ணிட்டே இருக்க நான் எங்க விட்டுன்னு எனக்கு மறந்துடுவேன். ನಾವು ನೋಡ್ತಾನೆ ಎಲ್ಲಿ ಬಿಟ್ಟೆ ನನಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, ಮರೆತು ಹೋಗುತ್ತೆ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு 10 தான் தெரியும். ಮೊದಲು ನೋಡಿದಾಗ ಒಂದು 10 ಕಾಣುತ್ತದೆ. 10 கிட்ட வரும்போது பார்த்தா அடடா 100 இருக்குதே, நான் ಸರಿ கவனிக்கலன்னு ಮಾಡಿ ಎನ್ನುவேன். ಸರಿ 10 ಬಂದ ನಂತರ ತಿರುಗ ನೋಡ್ತಾನೆ, ಅಯ್ಯೋ 100 ಇದೆ ಅಂತ ತಿರುಗ ಲೆಕ್ಕ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇನೆ. அப்புறம் எங்க விட்டேன்னு மறந்துடுவேன். ಅನಂತರ ಎಲ್ಲಿ ಬಿಟ್ಟೇನೆ ಎಂದು ಮರೆಯುತ್ತೇನೆ. இந்த பழக்கம் யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? ಈ ಅಭ್ಯಾಸ ಯಾರಿಗಿತ್ತು ಗೊತ್ತುಂಟೆ? தெரியல, ಗೊತ್ತಿಲ್ಲವಲ್ಲ? ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ಅಬ್ರಹಾಮನಿಗಿದ್ದಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் வானத்தை பார்த்தான். ಅವನು ಆಕಾಶವನ್ನು ನೋಡಿದನು. ஆண்டவர் பேசுறாரு என்கிட்ட. ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ನನ್ನಲ್ಲಿ, ஆபிரகாமே, ಅಬ್ರಹಾಮನೇ, வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்தியா? ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ನೋಡಿದೆಯಾ? ஆமாண்டவரே, ரொம்ப அருமையா இருக்குது. ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ ದೇವರು, ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದೆ. எவ்வளவு இருக்குதுன்னு பாரு. ಎಷ್ಟಿದೆ ಅಂತ ನೋಡು. எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியல ஆண்டவரே. ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ ಎಲ್ಲಿ ಮುಕ್ತಾಯ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲವಲ್ಲ ದೇವರೇ. சரி எண்ணுப்பா. ಸರಿ ಲೆಕ್ಕ ಹಾಕಪ್ಪ. அவன் எண்ணுகிறான் எண்ணவே முடியல. ಅವನು ಲೆಕ್ಕ ಹಾಕುತ್ತಾನೆ, ಅವನಿಗೆ ಲೆಕ್ಕ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, உனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ನಿನಗೆ ಮಕ್ಕಳಿದ್ದಾರಾ? இல்லையே ಆண்டವರೇ. ಇಲ್ಲ ದೇವರೇ. நட்சத்திரங்களை எண்ணினியா? ನಕ್ಷತ್ರಗಳನ್ನ ಲೆಕ್ಕ ಹಾಕಿದೆಯಾ? நட்சத்திரங்களை எண்ண முடியலையே. ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಲೆಕ್ಕ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲವಲ್ಲ. ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದನು, எண்ண முடியாத அளவிற்கு எவ்வளவு நட்சத்திரம் இருக்குதோ, ಲೆಕ್ಕ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗದಿರುವಂತ ಎಷ್ಟು ನಕ್ಷತ್ರಗಳಿದೆಯೋ அந்த நட்சத்திரங்களை போல உனக்கு பிள்ளைகளை நான் உண்டு பண்ணுவேன். ಆ ನಕ್ಷತ್ರಗಳಂತೆ ನಿನಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அப்படி என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಅರ್ಥವೇನು? கூட்டமா ஒரு ஜனம் வரும்னு அர்த்தமா? ಗುಂಪಾಗಿ ಒಂದು ಜನಾಂಗ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಅರ್ಥವೇ? இந்த வசனம் சொல்லுது, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எத்தனை நட்சத்திரம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். ಅದು ಎಷ್ಟು ನಕ್ಷತ್ರಗಳಿದೆ ಎಂದು ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದು, ಆದರೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. தெரியுமா? ಗೊತ್ತುಂಟಾ? தெரியல பிரதர், தெரியல பாஸ்டர். ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ನನಗೆ. நீங்க தெரிஞ்சுக்கங்க, ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேவன் நம்பர் போட்டு வச்சிருக்காராம். ಒಂದೊಂದು ನಕ್ಷತ್ರಕ್ಕೆ ದೇವರು ನಂಬರ್ ಹಾಕಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 3,25,48,312வது நட்சத்திரமே வா இங்கே, என்ன அந்த நட்சத்திரம் அப்படியே வரும். 3,40,50,41 ನಕ್ಷತ್ರವೇ ಬಾಯಿಂದಾಗ ಅದು ಬರುತ್ತದೆ. அத்தனாவது நட்சத்திரம், ಆ ನಕ್ಷತ್ರವೂ ಬರುತ್ತದೆ. 8ನೇ ನಕ್ಷತ್ರ ಬಾ, 8ನೇ ನಕ್ಷತ್ರ ಇಲ್ಲಿ ಬಾ அப்படின்னா அந்த நட்சத்திரம் மட்டும் வரும். ಆ ನಕ್ಷತ್ರ ಮಾತ್ರ ಬರುತ್ತದೆ. அதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காரு. ಅದಕ್ಕೆ ಒಂದೊಂದಕ್ಕೂ ಒಂದೊಂದು ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ದೇವರು. அது போல ஆபிரகாமே, உன் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நான் அறிந்திருக்கிறேன். ಆ ವಿಧವಾಗಿ ಅಬ್ರಹಾಮನೇ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನಾನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. எனக்கு குழந்தை இல்லைன்னு நீ புலம்பாதே. ನನಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲವೆಂದು ನೀನು ಗೋಳಾಡಬೇಡ. உனக்கு நான் குழந்தைகளை கொடுப்பேன். ನಿನಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. உன் வம்சத்தை யாரால எண்ணி பார்க்க முடியும்? ನಿನ್ನ ವಂಶವನ್ನು ಯಾರಿಂದ ಲೆಕ್ಕ ಹಾಕಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம்மளால எண்ணி பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ದೇವರು ನಾವು ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗದಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನು ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒன்னொன்னுக்கு ஒரு நம்பரு, ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. ಒಂದೊಂದಕ್ಕೂ ಒಂದು ನಂಬರ್ ಅನ್ನು, ಒಂದೊಂದಕ್ಕೂ ಒಂದು ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು? ನಾವು 9 ಜನ ಮಕ್ಕಳು. பாருங்க, அவரே வளர்றாரு. எத்தனை பிள்ளைங்கன்னு தானே கேட்டேன். உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க, நீங்க பெத்தெடுத்த பிள்ளைங்க எத்தனைன்னு கேட்டேன். 3 ಜನ ಮಕ್ಕಳು ನನಗೆ. பாத்தீங்களா, அதே வளர்றாரு. அப்போ 2வது பிள்ளை பேர் என்ன? ಅನುಷಾ. கரெக்டா சொன்னீங்களா? ஓகே. ஆண்டவரே, இஸ்ரவேல் கோத்திரத்துல எத்தனை பேருக்கான யாருக்குமே தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ಆದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಗೋತ್ರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದರೆಂದು ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದಾದ್ರೆ ದೇವರಿಗೆ. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗದೊಳಗೆ 12 கோத்திரங்கள், 12 ಗೋತ್ರಗಳು, 12 கோத்திரத்திலையும் பல குடும்பங்கள், 12 ಗೋತ್ರಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳು. அத்தனை பேருக்குமே தகப்பன் ஒருத்தன். ಅಷ್ಟು ಜನರಿಗೂ ತಂದೆಯು ಒಬ್ಬನೇ, யாக்கோபு. ಯಾಕೋಬನು. யாக்கோபுனுடைய தகப்பன் ஒருத்தன். ಯಾಕೋಬನ ತಂದೆಯು ಒಬ್ಬನು, ஈசாக்கு. ಈಸಾಕನು. ஈசாக்கு பெற்றெடுத்தவன் ஒரு தகப்பன். ಈಸಾಕನನ್ನು ಹೆತ್ತವನು ಒಬ್ಬ ತಂದೆಯು. யாரு? ಆತನು ಯಾರು?
குழந்தையே இல்லாமல் பல வருஷம் வாழ்ந்த மனுஷன், ಮಕ್ಕಳು ಇಲ್ಲದಂತ ಹಲವು ವರ್ಷಗಳು ಬಾಳಿದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು, அந்த மனுஷனுக்கு கர்த்தர் சொன்னார் இந்த வார்த்தையை. ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದನು ಈ ಒಂದು ಮಾತನ್ನು. மேல பாத்தியா, ಮೇಲೆ ನೋಡಿದೆಯಾ? நட்சத்திரம் என்ன முடிஞ்சதா? ನಕ್ಷತ್ರ ಲೆಕ್ಕ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತೆ? அப்படி போல நான் உன்னுடைய குடும்பத்தை சந்ததிகளை நான் வர பண்ணுவேன். ಆ ವಿಧವಾಗಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಿನ್ನ ಸಂತಾನವನ್ನು ನಾನು ಬರಮಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை பத்தி தெரியுமா? ನನ್ನನ್ನು ಕುರಿತು ನಿನಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? யாராவது கேட்டு பாருங்க. ಯಾರಾದ್ರೂ ಕೇಳಿ ನೋಡಿರಿ. நீ என்ன பெரிய பிஸ்தாவா? உன்னை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? போயா, ನೀನೇನ್ ದೊಡ್ಡ ಇವನ? ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ನಾನೇಕೆ ತಿಳಿದುಕೊಳ್ಬೇಕು? ಹೋಗಯ್ಯ. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ನಾನು ಯಾರೆಂದು ನಿನಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? தெரியும் தெரியும், போ. ಹೋಗ ಹೋಗ, ಗೊತ್ತುಂಟು ನೀನು ಯಾರೆಂದು. என்ன நீ யாரு? ಯಾರು ನೀನು? ಏನು? நீ ஒரு டுபாக்கூரு, ಒಬ್ಬ ಡುಬಾಕೋರು அவ்வளவுதானே சொல்லுவாங்க. ಅಷ್ಟೇ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படித்தானம்மா? ಅಷ್ಟೇನಾ? சங்கரமா சொல்லுது, ஆமையா நீங்க ஒரு டுபாக்கூர் தான். ஆமா நானும் டுபாக்கூர். என்னை பத்தி என்ன தெரியும்? ನನ್ನ ಕುರಿತು ನನಗೆ ಏನು ಗೊತ್ತುಂಟು? ஆண்டவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ ನೀವು ಕೇಳಿದರೆ தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் உன்னை முழுமையாய் அறிந்திருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಸಂಗೀತ 139 ಕೀರ್ತನೆ 139 முதல் வசனம். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. ಸಂಗೀತ 139 ಕೀರ್ತನೆ 139 1 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீர் என்னை ஆராய்ஞ்சு பார்த்து அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க. சும்மா இல்ல, ரிசர்ச் பண்ணி என்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ಯೆಹೋವನೇ, ನೀನು ನನ್ನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಿ. பரீட்சிசி என்னை முன்னாடி பின்னாடி சைடு இப்படி அப்படி எல்லாத்தையும் போட்டு பெரட்டி எடுத்து என்னை ஆராய்ச்சி பண்ணி என்னை முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறீர். ನಾನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀನು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಮುಂದೆ ಹಿಂದೆ ಎಲ್ಲವನ್ನನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಪರೀಕ್ಷಿಸಿ ನನ್ನನ್ನು ನೀನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಿ. ನನ್ನನ್ನು ಸಂಶೋಧನೆ ಮಾಡಿ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಟೆಸ್ಟ್ ಅನ್ನು ಮಾಡಿ ನನ್ನನ್ನು ಒಳಗೆಯೂ ಆಚೆಯೂ ಈ ಕಟ್ಟು ಆ ಕಟ್ಟು ಮುಂದೆ ಹಿಂದೆ ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. ನನ್ನನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ತಿಳಿದಿರುವಂತ ವಿಷಯ ಒಂದೂ ಇಲ್ಲ. ಏಕೆ? அவர் சர்வஞானி, ಆತನು ಸರ್ವಜ್ಞಾನಿಯು. ಸಂಗೀತ 139 ಕೀರ್ತನೆ 139 4வது வசனம். 4ನೇ ವಾಕ್ಯ. என் நாவில், என்னுடைய நாவிலே சொல் பிறப்பதற்கு முன்னே, சொல் பிறவாததற்கு முன்னே, இதோ இதோ கர்த்தாவே, கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாம நான் முழிக்கிறேன். ನಾನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ ನನಗೆ ಗೊತ್ತಾಗದೆ ನಾನು ಕಣ್ಕಣ್ ಬಿಟ್ಟು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஆனால் நான் என்ன சொல்ல போறேன்னு நீர் தெரிந்து வைத்திருக்கிறீரே. ನಾನು ಏನು ಹೇಳಲಿದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு தெரியுமா? ಈ ಸರ್ವಿಸ್ ಮುಗಿದ ನಂತರ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? ஆனா அது யார் தெரிஞ்சு வச்சிருக்கா? ಆದ್ರೆ ಅದು ಯಾರು ತಿಳಿದು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ? ದೇವರು. அதனாலதான் அவருக்கு பேர் என்ன? ಆದ್ದರಿಂದ ಆತನಿಗೆ ಏನು ಹೆಸರು? ಸರ್ವಜ್ಞಾನಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாய்தான், ನನ್ನ ಬಾಯೇ, என்னுடைய நாக்கு தான், ನನ್ನ ನಾಲಿಗೆಯೇ. ஆனா நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கே தெரியாமல் இருக்கும்போது, ನಾನು ಏನು ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದು ನನಗೆ ತಿಳಿಯದೆ ಇರುವಾಗ அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ಆದರೂ ಆತನು ಅದನ್ನು ಅರಿತು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಸಂಗೀತ 147 ಕೀರ್ತನೆ 147 5வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ. 147 5ನೇ ವಾಕ್ಯ. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் பெரியவரும் மகா பலமும் உள்ளவராய் இருக்கிறார். மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அழிவில்லாதது. அவருக்கு அறிவு இருக்குதா? ಆತನಿಗೆ ಜ್ಞಾನವಿದೆಯಾ? அவர் என்ன கன்னடத்தில் என்ன போட்டிருக்குது? ಜ್ಞಾನವು. அவர் ஞானமுள்ளவராய் இருக்கிறார். ಆತನು ಜ್ಞಾನವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. தமிழ் என்ன சொல்றது? ತಮಿಳಲ್ಲಿ ಏನು ಹೇಳುವುದು? நீ சொல்லுமா, தமிழ்ல எப்படி கேட்பீங்க? உனக்கு அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா? ನಿಮಗೆ ಬುದ್ಧಿ ಇದೆಯಾ? மாத்திட்டாரு இவர். ಜ್ಞಾನವಿದೆಯಾ? அப்படித்தானே கேட்கணும். ஞானம் இருக்குதா? ನಿಮಗೆ ಜ್ಞಾನವಿದೆಯಾ? அறிவு இருக்குதா? ನಿನಗೆ ಜ್ಞಾನವಿದೆಯಾ? ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, எனக்கு எல்லாம் தெரியும். ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತುಂಟು. எனக்கு அறிவு இருக்குதுன்னு உனக்கு தெரியலையே, நீ முட்டாளா இருக்கிறியே. ನನಗೆ ಜ್ಞಾನವಿದೆ ಎಂದು ನಿನಗೆ ತಿಳಿಯುತ್ತ ನೀನು ಮುಟ್ಟಾಳನಾಗಿದ್ದೀಯಲ್ಲ. என்ன அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு? ಆತನು ಏನು ತಿಳಿದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க சொன்னது அவருக்கு தெரியும். ನೀವು ಹೇಳಿದ್ದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. நீங்க சொல்லாதது அவருக்கு தெரியும். ನೀವು ಹೇಳದೆ ಇರುವುದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. இனிமே என்னெல்லாம் நீங்க சொல்லி
பொய் சொல்ல போறீங்க அதையும் தெரியும் அவருக்கு. ನೀವು ಇನ್ನು ಮೇಲೆ ಹೇಳಿ ಏನೆಲ್ಲ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತೀರೋ ಅದೂ ಆತನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. எதை நீங்க சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்கிறதும் தெரியும் அவருக்கு. ಯಾವುದನ್ನು ಹೇಳದೆ ಮರೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀರೋ ಅದೂ ಆತನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. ಹೌದಾ? அப்படி ಅಂಕಲ್? ஐயோ, ಹೌದಾ ಅಂಕಲ್? ಅಯ್ಯಯ್ಯೋ, ನಾನು சொல்லக்கூடாது நினைச்சு மனசுக்குள்ள வச்சிருக்கேன், அது கூட தெரியுமா? ನಾನು ಹೇಳಬಾರದೆಂದು ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡೆ, ಅದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? அவருடைய அறிவு அளவில்லாதது என்று வசனம் ಜ್ಞಾನವು சொல்கிறது. ಮಿತಿಮಿ ಅಪರಿತವಾದದ್ದು, 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 ಮಿತವಾದದ್ದು, ಅಪರಿಮಿತವಾದದ್ದು, ಅಪರಿಮಿತವಾದದ್ದು ವಾಗಿದೆ. ಇದರಲ್ಲಿ ಹೆಂಗಿದೆ? ವಾಗಿದೆ, ಅಪರಿಮಿತ, ಮಿತವಾಗಿದೆ, ವಿತ, ಮಿತ ಮಿತ ಅಪರಿಮಿತ, ಅಪರಿಮಿತವಾಗಿದೆ. மத்தேயு ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10th அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ. சரி, நட்சத்திரம்னா பெருசு, ಸರಿ, ನಕ್ಷತ್ರವಾದರೂ ದೊಡ್ಡದು, மலைகள் பெருசு, ಬೆಟ್ಟಗಳು ದೊಡ್ಡದು, உலகம் பெருசு, ಲೋಕವು ದೊಡ್ಡದು. இந்த உலகத்திலே அற்பமானது என்ன? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅಲ್ಪವಾದದ್ದು ಏನು? அதெல்லாம் போய் யாராவது எண்ணிட்டு இருப்பாங்களா பிரதர்? ಅದೆಲ್ಲವನ್ನು ಯಾರಾದರೂ ಲೆಕ್ಕ ಹಾಕುತ್ತಾರ ಬ್ರದರ್? அப்படின்னா எதை பத்தி சொல்லுவீங்க? ಹಾಗಂದ್ರೆ ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತೀರಿ? எத்தனை பேர் குளிச்சுட்டு தலை தோட்டுவீங்க, தலை வாருவீங்க? ಸ್ನಾನ ಮಾಡಿ ತಲೆಯನ್ನು ನೀವು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? எல்லாரும். ಎಲ್ಲರೂ. அவர் தலையும் தோட்டுறதுல ಕುಳಿக்கிறதும் ಇಲ್ಲ. ಅವರು ಆಯ್ತಪ್ಪ, ಡೈಲಿ ಸ್ನಾನ ಮಾಡಿ, ಸ್ನಾನ ಮಾಡುವಾಗ தலைக்கு என்ன பண்ணணும்? ತಲೆ ಆರಿಸ್ಕೋಬೇಕು. அது பண்றது இல்லையா? தலையை தோட்டுறீங்களா இல்லையா பிரதர்? கையை பிடிச்சி முடியலையா? நான் பிடிச்சி இழுக்கட்டுமா? போ ಇಲ್ಲ முடிச்சு இழுக்கட்டுமா? ಅಲ್ಲಪ್ಪ, ಇವಾಗ ಇರೋದಕ್ಕೆ ನೀನು ಒರೆಸ್ಕೊಳ್ಳಲ್ವಾ? ஒரு 2 முடி பிடிச்சி இழுக்க முடியாது அவருக்கு, முடிய இல்லைங்கிறாரு. பொய் பேசுறாங்க, எவ்வளவு பொய் பாருங்க, பொய்யான பொய். ஏன் அப்படி சொல்றாரு அவருன்னா, ಏಕೆ ವಿಧವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, அது தலையில முடியலையா சிஸ்டர்? தலையில முடிய இல்லையா? இருக்குதுல்ல பாரு, இல்ல இல்லங்கிற. ஏன் அப்படி சொல்றாரு அவரு? ಏಕೆ ವಿಧವಾಗಿ ಹೇಳ್ತಾರ ಅವರು? இத போய் யாராவது எண்ணிட்டு இருப்பாங்களா? ಇದನ್ನು ಹೋಗಿ ಯಾರಾದ್ರೂ ಲೆಕ್ಕ ಹಾಕ್ತಾರಾ? டெய்லி நீங்க தலை வரும்போது முடி உழுதா இல்லையா? ಪ್ರತಿದಿನ ನೀವು ತಲೆ ಬಾಚುವಾಗ ಕೂದಲು ಬೀಳುತ್ತದೆ ಇಲ್ಲವೇ? யாராவது உட்காந்து எண்ணிட்டு இருக்கீங்களா? ಅದನ್ನ ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿ ಎಷ್ಟು ಬಿತ್ತಂತ ಲೆಕ್ಕ ಹಾಕ್ತೀರಾ? 15 முடி போச்சு இன்னைக்கு, 15 ಕೂದಲು ಹೋಯ್ತು ಈ ದಿನ, நேத்து 20 முடி போயிருச்சு, 20. அந்த சண்டைக்காரி வந்து முடி பிடிச்சி இழுத்தா அவ கையில 30 முடி போயிருச்சு. ಜಗಳ ಮಾಡೋಕೆ ನನ್ನ ಜುಟ್ಟು ಹಿಡ್ಕೊಂಡು ಆಡಿಸ್ಲು, ಅವಾಗ 30 ಹೋಯ್ತು. இந்த மனுஷன் தப்பான ஒரு சோப் வாங்கி கொடுத்து அதை போட்ட உடனே 40 முடி போயிருச்சு. ಮನುಷ್ಯನು ತಪ್ಪಾದ ಸೋಪು ತಕ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಹಾಕೊಂಡಾಗ 40 ಕೂದಲು ಹೋಯಿತು. ஷாம்பு போட்ட எல்லா முடியும் போயிருச்சு. ಶಾಂಪಾಗಿ ಇದ್ದಿದ್ದೆಲ್ಲ ಹೋಯಿತು. யாராவது உட்காந்து எண்ணிட்டு இருக்கிறோமா? ಯಾರಾದ್ರೂ ನಾವು ಲೆಕ್ಕ ಹಾಕ್ತೇವೆ ಕುಳಿತುಕೊಂಡು? ಇಲ್ಲ. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, உங்க முடி, ನಿಮ್ಮ ಕೂದಲು ஒரு முடி கீழே விழுந்தாலும் அவருக்கு தெரியுமா? ಒಂದು ಕೂದಲು ಕೆಳಗೆ ಬಿದ್ದರೂ ಆತನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, பிரைஸ் தி லார்ட், ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅಲ್ಪமான விஷயத்தை கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ಅಲ್ಪವಾದ ವಿಷಯವನ್ನು ಕೂಡ ಆತನು ತಿಳಿದು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10th அதிகாரம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 30வது வசனம் 30ನೇ ವಾಕ್ಯ. 10:30 ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ. ஜாஷுவா ஓதப்பா. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் ஆ, எண்ணப்பட்டிருக்கிறது, உங்கள் தலையில இருக்கக்கூடிய மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ತಲೆ ಕೂದಲುಗಳು, ನಿಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಕೂದಲುಗಳು ಸಹ ಎಲ್ಲವೂ ಎಣಿಕೆಯಾಗಿವೆ. ಸಹ ಎಣಿಕೆಯಾಗಿವೆ. But even the hairs of your head, even the hairs of your head are all numbered. are all numbered. Oh my goodness. பைபிள் என்ன போடுது தெரியுமா? ಬೈಬಲ್ ಏನು ಹಾಕಿದ ಗೊತ್ತುಂಟಾ? ஏதோ ஒரு 10 முடி விழுந்துச்சு அப்படி சொல்லலையா? ಯಾವುದೋ ಒಂದು 10 ಕೂದಲು ಬಿತ್ತೆಂದು ಅವಿಧವಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. எத்தனாவது முடி இன்னைக்கு விழுந்துச்சுங்கிறது கர்த்தர் நம்பர் போட்டு வச்சிருக்கிறாரா? ಕೂದಲು நீங்க ಬಿತ್ತೆಂದು ದೇವರು ಅದಕ್ಕೆ ಲೆಕ್ಕ ನಂಬರ್ ಅನ್ನು ಹಾಕಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேற்றைய தினத்தில் 25,38,412வது மீசையிலிருந்து ஒரு முடி விழுந்துச்சுன்னா அது அவர் எண்ணி வச்சிருக்காரு. இந்த முடி இன்னைக்கு விழுந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்காரு. ಇಷ್ಟು ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೂದಲು ಇವತ್ತು ಬಿತ್ತಿಂದ ಆತನ ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ಇಟ್ಟಿರುತ್ತಾನೆ.
நமக்கு அதை பத்தி கேரே பண்றதில்லை. ನಮಗೂ ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಲೆಕ್ಕ ಹಾಕುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ಕೇರ್ ಮಾಡುವುದೂ ಇಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய விஷயமும் நமக்கு தெரியல. ನಮ್ಮ ಜೀವನದ ಅತಿ ದೊಡ್ಡ ವಿಷಯವೇ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. நட்சத்திரங்களை போலது நமக்கு தெரியல. ನಕ್ಷತ್ರಗಳಂತೆಂದು ನಮಗೆ ತಿಳಿಯದು. தலை மயிரை போல இருக்கக்கூடிய அல்பமான விஷயங்கள் நம்ம கவலைப்படுறதில்ல. ತಲೆಯ ಕೂದಲು ಅಲ್ಪವಾದ ವಿಷಯ ಕೂಡ ನಮಗೆ ತಿಳಿಯದು. நமக்கு என்ன பேரு? ನಮಗೆ ಏನು ಹೆಸರು? ಗೂಬೆಗಳು. ಗೂಬೆಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ಯಾವುದನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. நம்ம எதுக்கு ஆண்டவர் நம்புறோம் தெரியுமா? ನಾವು ಏಕೆ ನಾವು ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ? அவர் சர்வ ஞானியா. ಆತನು ಸರ್ವಜ್ಞಾನಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சிருஷ்டி கர்த்தர். ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. அன்புள்ளவர். ಆತನು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು. பரிசுத்த. ಪರಿಶುದ್ಧನು. மாறாதவர். ಬದಲಾಗ ಮಾರ್ಪಡದವನು. எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். ಅವನು ಅರಿತವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, இன்னைக்கு ಎತ್ತನ ಕಲಿತುಕೊಂಡோம்? ಇದನ್ನು ಎಷ್ಟು ಕಲಿತುಕೊಂಡೆವು? ಇವತ್ತು ಎಷ್ಟು ವಿಷಯಗಳು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ? ಎಷ್ಟು ವಿಷಯಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಂಡೆವು? ஒரு விஷயம் தான். ಒಂದೇ ವಿಷಯವನ್ನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னது? ಏನದು? சர்வ ஞானியா இருக்கிறார்.